வணக்கம் நண்பர்களே. அலாவுதீனும் அற்புத விளக்குங்கிற கதையை நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம். ஒரு சாதாரண ஏழை பையன், அவனுக்கு ஒரு பழைய விளக்கு கிடைக்கும். இந்த விளக்கை தேய்ச்ச உடனே அதுலேருந்து ஒரு பூதம் வரும். அந்த பூதம் அவன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கும். அவன் அதை பயன்படுத்தி பெரிய செல்வந்தன் ஆவான், ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். இந்த உதாரணத்தை ஏஐக்கு பொட்டி பார்த்தா அந்த விளக்கு தான் சாட்ஜிபிடி, ஜெமினி, குரோக் இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க டூல்ஸ் எல்லாம். அந்த பூதம் தான் ஏஐ. நீங்கள் விளக்கு தேய்க்கலாம் வேண்டாம், நேரடியாக அந்த டூல்ஸை ஓப்பன் பண்ணி ஏஐ கிட்ட கட்டளையிட வேண்டியது தான். ஆமாங்க, உங்கள் கட்டளையை நிறைவேற்ற உங்கள் கூட எப்போவுமே ஒரு சக்தி வாய்ந்த பூதம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டூ மச்சாக தெரியுதுல்ல. உடனே பணக்காரனாக்குறது, நிறையா வைரம் வைடூரியம் இந்த மாதிரி நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குற சக்தி அதுக்கு இல்லைனாலும், உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் உடனே தீர்த்து வைக்க, ஆஃபீஸில் உங்கள் மேனேஜருக்கு உங்கள் சார்பில் ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி கொடுக்க, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னா உங்களுக்கு புரியாத ஒரு தலைப்பை எளிமையாக விளக்கி சொல்ல, எந்த விதமான கோடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் நீங்களே ஒரு ஏஐ ஏஜென்ட் இல்லைனா ஏஐ ஆப்பை உருவாக்க, இப்படி ஏஐ நமக்காக பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா. அப்படி ஒரு பவர்ஃபுல் டூலான ஏஐயை எப்படி ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நாம் பலன் பெறலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, அது எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஐக்கு நீங்கள் கொடுக்குற கட்டளை தான் ப்ராம்ப்ட். முறையான வழிமுறைகளை பயன்படுத்தி எஃபெக்டிவான எஃபிஷியண்டான அவுட்புட்டை அடைகிறதுக்கு பேர் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத ஒரு கதை மூலமாக பார்க்கலாமா. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் மனுஷங்களை விட ஒரு குரங்கு அதிகம் நம்பினார். அந்த குரங்குக்கு முறையான பயிற்சியெலாம் கொடுத்து அதை தனது பாடிகார்டாக வச்சுக்கிட்டார். ஒரு நாள் ராஜா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார். குரங்கு கையில் வாளோட பக்கத்தில் காவல் இருந்துச்சு. அப்போ ஒரு ஈ இல்லை கொசு ஏதோ ஒன்று பறந்து வந்து தூங்கிக்கிட்டு இருந்த ராஜா முகத்து மேலே உட்காந்துச்சு. குரங்கு அதை துரத்துது. ஆனால் ஈ மீண்டும் மீண்டும் வந்து ராஜா முகத்தில், கழுத்தில், மார்பில் அமர்ந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இதனால் கோபம் அடைஞ்ச குரங்கு, இந்த சாதாரண பூச்சிக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் ராஜாவே தொந்தரவு செய்யும், இது எப்போவுமே ஒழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிச்சு. அந்த நேரத்தில் பார்த்து ஈ மீண்டும் ராஜா கழுத்தில் போய் உட்கார, குரங்கு தன் கையில் இருந்த வாள் எடுத்து ஒரே போடு. ஈ டக்குன்னு பறந்து தப்பிச்சு விட ராஜா கழுத்து துண்டிக்கப்பட்டு மரணம் அடைந்தார். இந்த கதையில் வர குரங்குக்கு எப்படி ஆறாவது அறிவு கிடையாதோ அதே மாதிரி தான் ஏஐயும். அதுக்குன்னு தனிப்பட்ட அறிவுலாம் கிடையாது. அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் டேட்டா, மாடல், எல்எல்எம், ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி தான் போகும். இன்ஸ்ட்ரக்ஷன் தப்பாக இருந்துச்சுன்னா அது தப்பான பதிலை கொடுக்கும். இல்லைனா சரியான பதிலை கொடுக்கறதுக்குள்ளே நம்மளோட நேரத்தை எல்லாத்தையும் வீணாக்கிடும். இப்போது ப்ராம்ப்டை கரெக்டாக பண்ணுறது ஏன் முக்கியம் அப்படிங்கிறத இன்னும் சிம்பிளாக ஒரு ரியல் எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன். ஒரு நாள் நான் ஏஐ கிட்ட போய் வீடியோ எடிட்டிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏஐ ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ண டூல் வந்து கேப்கட் அப்படிங்கிற டூல். நானும் ட்ரை பண்ணி பார்த்தா அது இந்தியாவில் பேண்ட். அப்புறம் நான் திரும்ப ஏஐ கிட்ட கேட்டேன், கேப்கட் இந்தியாவில் பேண்டா அப்படின்ட்டு. அதுக்கு அது ஆமாம் இந்தியாவில் பேண்டு தான் அக்செப்ட் பண்ணிவிட்டு வேறு சில ஆப்ஷனை சஜஸ்ட் பண்ணிச்சு. நான் அந்த டூல்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி எதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. நானே திரும்ப கூகுளில் போய் சர்ச் பண்ணி டாவின்சி ரெஸ்ப்ரோங்கிற டூல் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு முடிவு பண்ணி திரும்ப ஏஐ கிட்ட போய் செக் பண்ணேன். அது அப்போ சொல்லுது லேப்டாப்பில் அது ஓகே அப்படின்னு. ஸோ இந்த ஹோல் கான்வர்சேஷனில் ஏஐ என்ன நினச்சிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஆள் மொபைலில் வீடியோ எடிட் பண்ண போகிறான் அப்படின்ட்டு. ஆனால் நான் வீடியோ எடிட் பண்ண நினச்சது லேப்டாப்பில். அது எப்படி அதுக்கு தெரியும் நான் சொல்லாமல்? யார் மேலே தப்பு? ஸோ நான் தான் சொல்லியிருக்கணும் ஏஐ கிட்ட, நான் லேப்டாப்பில் எடிட் பண்ணணும், எந்த டூல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அதனால் ப்ராம்ப்ட் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைனா அது கண்டிப்பாக நம்ம டயத்தை வேஸ்ட் ஆக்கி விட்ரும். இன்றைக்கி நம்ம நிறையா பேருக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இல்லை ஏஐங்கிற வார்த்தையை கேட்டாலே ஒரு இனம் புரியாத பதட்டம் உள்ளுக்குள்ளே வருது இல்லையா. இது நம்ம வேலையை எடுத்துருமோ அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த பயம் எல்லாம் ப்ராம்ப்ட் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஏஐ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் நம்ம கட்டளை மூலமாக ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம்னு தெரியாத வரைக்கும் தான். ப்ராம்ப்டை பற்றி தெரிஞ்சாச்சுன்னா ஏஐ மட்டும் இல்லை, நமக்கு தெரியாத எந்த விஷயத்தை பற்றி யார் பேசினாலும் நமக்கு மனசுக்குள்ளே பயம் வராது. விடு, அப்புறம் நம்ம ஏஐ கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் வரும். அப்படிப்பட்ட ஏஐயோட சக்தியை அன்லாக் பண்ணக்கூடிய ஒரு சாவி தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு தேவையான பேசிக் மெத்தட். ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை. உங்களால் கேள்வி கேட்குறது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது, ஒரு வேலை ஆர்டர் பண்ணுறது, இதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியும்னா ப்ராம்ப்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். வாங்க அதோட பேசிக்ஸ் என்னென்னு குயிக்காக பார்த்துட்டு அதோட நம்மளோட மந்திரச்சாவி டெக்னிக் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னா என்ன? ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது 4 விஷயம் நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டோன்னா அதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லைனா கோல். அந்த ப்ராம்ப்ட் வந்து எதுக்காக, என்ன வேலைக்காக? உதாரணத்துக்கு ஒரு கட்டுரை எழுது, வீடியோ எடிட் பண்ண நல்ல டூல்ஸ் சஜஸ்ட் பண்ணு, இந்த பிடிஎஃப் ஃபைலை அனலைஸ் பண்ணு, பைத்தான் ஈஸியாக கற்றுக்க ஒரு ஐடியா கொடு. ரெண்டாவது கான்டெக்ஸ்ட். நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும்போது
அந்த ப்ராம்ப்ட்டுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம ஏஐ கிட்ட கொடுத்துடணும். நம்ம ஏஐயை எதையுமே கெஸ் பண்ண விடக்கூடாது. கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இந்த முதல் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்கிறத விட, ஐ எம் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் இன் இந்தியா, எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக், எக்ஸ்பிளைன் எலக்ட்ரிசிட்டி இன் சிம்பிள் தமிழ் வித் 3 ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எண்ட் வித் 5 பாசிபிள் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஏஐக்கு வந்து கெஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மி. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கிவ் மீ பிஸ்னஸ் ஐடியா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, ஐ எம் ஃப்ரம் இந்தியா, 50,000 பட்ஜெட், இன்ட்ரெஸ்டட் இன் ஏஐ பேஸ்ட் சைடு ஹசல்ஸ், suggest 3 realistic business ideas that can be started part-time with low risk and explain how AI is used in each. மூணாவது, improve my resume அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக, I am a fresher applying for entry-level data analyst role in India. Rewrite my resume to highlight Python, Excel and basic SQL using simple professional knowledge அப்படின்னு சொல்கிறப்போ ஏஐக்கு கெஸ் பண்ணதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி. மூணாவது, பெர்சோனா இல்லைனா ரோல். நம்ம ஃபஸ்ட்டே ஏஐ கிட்ட அது என்ன ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறது. இங்கே கீழே இருக்கிற 4 எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா, இதில் சீனியர் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ரோல் ப்ளே பண்ண சொல்கிறோம். ரெண்டாவதில் ஒரு காலேஜ் ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் மாதிரி ப்ளே பண்ண சொல்கிறோம். மூணாவதில் ஒரு பாப்புலர் தமிழ் யூடியூபர் மாதிரி ப்ளே பண்ண சொல்கிறோம். நாலாவதில் ஒரு ஐடி கரியர் கோச் மாதிரி ப்ளே பண்ண சொல்கிறோம். நாலாவது, அவுட்புட் இண்டிகேட்டர்ஸ் ஃபார்மெட். யாருக்காக, என்ன ஃபார்மெட், எண்ட் கோல் என்ன அப்படிங்கிறத கிளியராக சொல்லிடுறது ஃபஸ்ட்டே. உதாரணத்துக்கு, மேனேஜருக்கு அனுப்புகிற மாதிரி இமெயில் ஃபார்மெட் வேணும்னு கேட்குறது, இல்லை நமக்கு அது கொடுக்கக்கூடிய அவுட்புட் லிஸ்ட்டாக வேணுமா, ஸ்டெப்ஸாக வேணுமா, புல்லட் பாயிண்ட்ஸாக வேணுமா, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக வேணுமா அப்படிங்கிற விஷயங்களை கிளியராக ஃபஸ்ட்டே சொல்லிடுறது. இப்போ நான் உங்களுக்கு ஏஐயை அன்லாக் பண்ணக்கூடிய ஒரு மந்திரச்சாவியை தரப்போகிறேன். அது என்ன மந்திரச்சாவி? நீங்கள் நிறையா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பற்றி படிச்சிருக்கலாம், வீடியோஸ் பார்த்துருக்கலாம். ஆனால் நான் இப்போ கொடுக்க போகிற மந்திரச்சாவி உங்கள் கையில் இருந்தால், அது எதுவுமே தெரியலைனாலும் உங்களால் எஃபெக்டிவாக ப்ராம்ப்டிங் பண்ண முடியும். அது என்னன்னு பார்க்கலாமா? எதையுமே கெஸ் பண்ணாத, உனக்கு தேவையான இன்புட்ஸ் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ. டோன்ட் கெஸ் எனிதிங், ஆஸ்க் அண்ட் கெட் ஆல் தி இன்புட்ஸ் ஃப்ரம் மீ பிஃபோர் ப்ரிப்பேரிங் த ஆன்சர். சரி, இது ஏன் மந்திரச்சாவி, அப்படி என்ன இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வாங்க நம்ம அது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போது நான் இந்த மந்திரச்சாவி இல்லாமல் ஒரு ப்ராம்ப்ட் எழுதியிருக்கிறேன். எங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். நான் ஒரு மெக்கானிக், எனக்கு என்னோடய பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சில பல ஐடியா கொடு. அப்படி கேட்ட உடனே அது என்ன ஐடியா கொடுத்துருக்குங்கிறத பாருங்கள். இந்த ஐடியாலாம் நல்லா தான் இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட மந்திரச்சாவியை போட்டு கேட்கலாம், அது என்ன ஆன்சர் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ அது நம்மக்கிட்ட கேள்வி கேட்குது. எந்த டைப் ஆஃப் மெக்கானிக் நீங்கள்? உங்கள் ஒர்க் ஷாப் சின்ன ரோட் சைட் ஷாப்பா, மீடியம் கேரேஜா, ஆத்தரைஸ்டு இண்டிபெண்ட்டாக, லொக்கேஷன் என்ன, இன்கம் பற்றி கொஸ்டின் கேட்டுக்குது, டீம் அண்ட் ஸ்கில்ஸை பற்றி கொஸ்டின் கேட்டுக்குது. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம ஆன்சர் பண்ணிவிட்டு ப்ராம்ப்ட் பண்ணோம்னா அதையும் கெஸ் பண்ணாமல் எஃபெக்டிவான ஒரு ஆன்சர் கொடுக்கும். நீங்கள் எந்த மெத்தடாலஜியும் எதையும் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கூடவும் கட்டாயம் இல்லை. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிவிட்டு அதை கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணிவிட்டு, நான் ஆக்சுவலாக எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லலை, செலக்டிவாக நம்ம ஊர் சிச்சுவேஷனுக்கு பொருந்துகிற மாதிரியான கேள்விக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ணுறேன். பைக் மெக்கானிக், ஸ்மால் ரோட் சைட் ஷாப், ஊர் திருநெல்வேலி, கஸ்டமர்ஸ் மிக்ஸ்டு பட் ரெகுலர் கஸ்டமர்ஸ், ஆவரேஜ் டெய்லி வெஹிக்கிள் கவுண்ட் 8, 10, ஹெல்ப்பர் ஒரே ஒருத்தர் இருக்கார், ஸ்பெஷல் ஸ்கில் வந்து இன்ஜின், ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிறேன், சாம்சங் A17 வச்சுருக்கிறேன், பில்லில் வந்து பிரிண்டட் புக் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். ஸோ அது என்ன ஆன்சர் கொடுத்துருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கிற அதோட டயக்னோசிஸ் கொடுத்துருக்கு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் ஐடியாஸ் கொடுத்துருக்கு. ஃபஸ்ட்டு கூகுள் மேப்பில் ஷாப்பை ஆட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க, இன்ஜின் ஓவர்ஹால் உங்களோட பிராண்டு, ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களோட ஷாப் போர்டில் ஸ்மால் லைனில் இன்ஜின் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ஏஎம்சி சர்வீஸ் பேக்கேஜ் பற்றி உங்கள் கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். பில்லிங் அப்கிரேடுக்கு சில ஐடியாஸ், ஹெல்ப்பரை ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சில ஐடியாஸ், லாங் டேர்முக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ அது நமக்கு அந்த கிளியர் கான்டெக்ஸ்ட் கொடுக்குறப்போ அதுக்கு எல்லா விஷயமும் நம்ம யார் என்ன என்ன சுச்சுவேஷனுங்கிறது தெரியப்போ அது கொடுக்கக்கூடிய அந்த ஐடியாஸும் வந்து பெட்டராக இருக்கும்.
அதனால தான் இது வந்து நான் மந்திரச்சாவின்னு சொல்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கண்டினியூஸாக நம்மளோட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ட்ரிக். இப்போது நம்ம சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணாமலேயே நீங்கள் ஒரு கேள்வியாக கேட்டு எப்படியோ உங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிட்டீங்க, ரிசல்ட் அச்சீவ் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20-30 கேள்விகள் இடையில கேட்டு வந்து அச்சீவ் பண்ணிட்டு அந்த ஆன்சர் அப்படின்னு சொன்னால், அந்த சேட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல இந்த கேள்வியை கேளுங்க. கேள்வி என்னென்னா, இது ஒரு நீண்ட உரையாடல். எனக்கும் உனக்கும் நேரத்தை அடுத்த முறை சேமிக்க வேண்டுமானால் என்ன ப்ராம்ப்ட் நான் ஆரம்பத்தில் கொடுத்துருக்கலாம். இங்கிலீஷில் சொன்னால், ஐ நோ திஸ் இஸ் அ லாங் சார்ட். வாட் குட் ஹேவ் பீன் த பெஸ்ட் ப்ராம்ப்ட் தட் ஹெல்ப் யூ அண்ட் மீ டு சேவ் டைம் நெக்ஸ்ட் டைம். இதை கொடுத்துட்டிங்கன்னா அது எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். நான் ஒரு இவ்வளோ பெரிய இது பண்ணியிருக்கிறேன். கடைசியாக அந்த இதை கொடுத்தோடதுக்கப்புறமா அது என்ன இது கொடுத்துருக்குங்கிறத பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கண்டினியூஸாக இதை யூஸ் பண்ண உங்களோட ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணக்கூடிய ரெடிமேடான ப்ராம்ப்ட் வேர்ட்ஸ் இல்லைனா ஃப்ரேசஸ். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த டேபிளில் ஒரு சைடு இங்கிலீஷில் ஒரு சைடு தமிழில் இருக்கும். ELI5 நீங்கள் எந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறதுக்கு முன்னாடி ELI5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வயசு பையன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும். ELI5 அப்படின்னா எக்ஸ்பிளைன் லைக் ஐ ஆம் 5. அடுத்தது எக்ஸ்பிளைன் இன் சிம்பிள் டெர்ம்ஸ். சிம்பிளாக எளிதாக எக்ஸ்பிளைன் பண்ணு. எக்ஸ்பிளைன் வித் அ ஸ்டோரி. ஒரு கதையோடு எக்ஸ்பிளைன் பண்ணு. ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணு. ஒன்லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணு. சம்மரியை கடைசியில் கொடு. ஹை லெவல் ஓவர்வியூ கொடு. ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணு. நன்மைகள் மற்றும் தீமைகளை சொல்லு. கடைசியாக ஒரு போனஸ் செக்ஷன். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் 3 பேசிக் டைப்ஸ் இருக்குங்க. 0 ஷாட், 1 ஷாட், ஃபியூ ஷாட். டேர்ம்ஸ் பெருசாக தெரிஞ்சாலும் ரொம்ப சிம்பிள் தாங்க. 0 ஷாட் அப்படின்னா ஏஐக்கு எக்ஸாம்பிள் எதுவுமே கொடுக்காம டைரெக்டாக வேலை செய்ய சொல்கிறது தான் 0 ஷாட். நம்ம யூஸ்வலாக பண்ணுறது இந்த மெத்தடு தான். ப்ரொஃபஷ்னலாக ஒரு இமெயில் டிராஃப்ட் பண்ணு. 1 ஷாட் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து இதை மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு இமெயில் நான் எழுதியிருக்கேன், இதே மாதிரி இன்னொரு இமெயில் டிராஃப்ட் பண்ணு. ஸோ அது வந்து நம்மளோட ஸ்டைலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதே ஸ்டைலில் அடுத்த இமெயிலை டைப் பண்ணும். ஃபியூ ஷார்ட்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பதிலாக 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து நிறையா சாம்பிள் சைஸ் இருக்கும் நம்மளோட பேட்டர்னை புரிஞ்சுக்கிறதுக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு தென் அதை வச்சுக்கிட்டு அதோட ஆன்சரை கொடுக்கும். முடிவுரை அவ்வளோதாங்க. ப்ராம்ப்ட்னா என்ன, அதில் கண்டிப்பாக இருக்க வேண்டியது என்னென்ன, எதுவும் தெரியலைனாலும் நம்ம எப்படி மந்திரச்சாவி மூலமாக ஏஐயை வச்சே ஏஐக்கு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணுறது மற்றும் சில முக்கிய பயன் தரக்கூடிய ப்ராம்ப்ட் வார்த்தைகள் மற்றும் வாக்கியங்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.